நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மர்ம பானத்தை குடி, இல்லனா நீ ஒரு ஆண்மையற்றவன்றத இந்த மொத்த ஊர் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு என்னோட அந்த புறத்துல வந்து அடிமையாயிரு என்று பாஞ்சால நாட்டின் இளவரசன் சமரனை பார்த்து ரச்ச நாட்டு இளவரசி யவனிகா மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த அவமானத்தில் கூனி குறுகி நின்றான் சமரன். அப்பொழுது கோபத்தில் கொதித்தெழுந்த சமரனின் தந்தை அருணேந்திரர், நாவை அடக்கி பேசு யவனிகா. சமரன் எங்கள் தேசத்து இளவரசன். தன் 11 வயதிலேயே மகா சக்கர போட்டியில் வென்று அபராஜிதன் என்ற மாபெரும் பட்டத்தை வென்றவன். மேலும் சமரன், நீ திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஆண்மகன் என்பதை மறந்து விடாதே. மகா சக்கர போட்டியில தோற்ற இவன்லாம் ஒரு ஆண் மகனா? இனி இவனை நான் திருமணம் செய்வது என்பது கனவிலும் நடக்காது. வேண்டுமென்றால் என் நந்தபுரத்தில் இவனை வைத்துக் கொள்கிறேன் அடிமையாக என்று யவனிகா ஏளனமாக சொன்னதை கேட்ட மன்னர் அருணேந்திரர் அதிர்ச்சியில் பேச்சு மூச்சற்று நின்றார். சமரன் பாஞ்சால நாட்டின் இளவரசன். அந்த நாட்டில் உள்ள அனைத்து இளம்பெண்களும் ஆசைப்படும் அழகிய இளைஞன் மற்றும் ஊர் போற்றும் மாவீரன். ஒருமுறை பாஞ்சால தேசத்திற்குள் திடீரென்று காட்டுத்தீ பரவி மக்களின் வீட்டை எரித்து நாசமாக்க மக்கள் அலறினார்கள். அதை அறிந்த சமரன் தன் கைகளாலேயே அனைத்து சக்திகளையும் திரட்ட வானில் இருந்த மொத்த காற்றும் ஈரப்பதமாய் மாறி சமரனின் கைகளில் வானளவு உயர்ந்த பெரும் சுழற்காற்றை போல் வந்தடங்கியது. அதை அப்படியே சமரன் அதிவேகமாக தீப்பக்கம் திருப்ப அடுத்த நொடியே அந்த கொடூர காட்டுத்தீ இருந்த சுவடே தெரியாமல் முற்றிலுமாக அணைந்து போனது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.